Hello everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல past tense used story தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து past tense தான் பார்த்தோம். அது வந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல சென்டென்ஸ் கொடுத்து அதை இங்கிலீஷ்ல எப்படி கன்வர்ட் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கொடுக்கிறேன். நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு கன்வர்ட் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். கடந்த சனிக்கிழமை ராம் மற்றும் அவரது சகோதரி சோனா மிருகக்காட்சி சாலைக்கு சென்றனர். நமக்கு தெரியும் எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது சப்ஜெக்ட் ஃபஸ்ட் வரும், அதுக்கப்புறம் வெர்ப் வரும். இப்போ கடந்த சனிக்கிழமைன்னு இருக்கப்போ எப்படி சொல்லுவோம்? லாஸ்ட் சாட்டர்டே. இங்கே சப்ஜெக்ட் யார்? ராமும் அவரோட சகோதரி தான் சப்ஜெக்ட்டு. இங்கே வந்து போகிறது தான் வெர்ப், அப்படி தானே? ஒரு ஆக்ஷன், இது போகிறது தானே ஆக்ஷன், அப்போ அதுதான் வெர்ப். அப்போ லாஸ்ட் சாட்டர்டே ராம் அண்ட் ஹிஸ் சிஸ்டர் சோனா போனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வெண்ட். ஸோ வெண்ட் டு த ஜூ. ஓகே, ஜூனா மிருகக்காட்சி சாலை. லாஸ்ட் சாட்டர்டே ராம் அண்ட் ஹிஸ் சிஸ்டர் சோனா வெண்ட் டு த ஜூ. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அதிகாலையில் அவங்க வந்து அங்கே போய் ரீச் ஆனாங்க. போய் ரீச் ஆகி டிக்கெட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு arrived. ஸோ தே, அவர்கள், தே arrived early in the morning. அதிகாலையில் போனாங்க. அண்ட் டிக்கெட் வந்து வாங்கினாங்க. வாங்குறது என்னது? வெர்பு. ஸோ bought their tickets. bought their அப்படின்னா அவர்களுடைய டிக்கெட்டை வாங்கினாங்க. பையோட பாஸ்ட் டென்ஸ் bought. ஓகே, வானிலை வெயிலாக இருந்தது மற்றும் வெளியே செல்ல ஏற்றதாக இருந்தது. வானிலை வந்து வெயிலாக இருந்தது. அப்போ வானிலைக்கு என்னது? the weather was sunny. இஸ்ஸோட வெயிலாக இருந்தது. ஸோ இருந்ததுனால வாஸ் போட்டிருக்கோம். இஸ் அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. அண்ட் பர்ஃபெக்ட் ஃபார் அ டே அவுட். ஃபார் அப்படின்னா இக்கு, வெளியே போவதுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. டே அவுட் அப்படின்னா வெளியே போகிறதுக்கு. ஓகே, த வெதர் வாஸ் சன்னி அண்ட் பர்ஃபெக்ட் ஃபார் அ டே அவுட். ஓகே, அவர்கள் முதலில் சிங்க அடைப்பை பார்த்தனர். சிங்கத்தை அடைச்சி வச்சுருப்பாங்கள்ல, அதை முதல்ல பார்த்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு என்னது? விசிட். ஸோ பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு விசிட்டட். அவர்கள், ஸோ தே ஃபர்ஸ்ட் விசிட்டட் த லயன் என்க்ளோஷர். என்க்ளோஷர் அப்படின்னா அடைச்சி வச்சுருப்பாங்களா, அதுதான் என்க்ளோஷர்னு சொல்கிறோம். ஓகே, தே ஃபர்ஸ்ட், அவங்க ஃபஸ்ட்டு விசிட்டட் பார்த்தாங்க த லயன் என்க்ளோஷர், சிங்கத்தை அடைச்சி வச்சுக்கிறத பார்த்தாங்க. ஓகே, சிங்கங்கள் சத்தமாக கர்ஜித்தன. ராம் பல படங்களை எடுத்தான், ஃபோட்டோ வந்து எடுத்தான். கர்ஜிக்கிறதுக்கு என்னென்னா ரோர்னு சொல்லுவோம். அதை கர்ஜித்தது அப்படின்னு சொல்கிறதுனால ரோர்டு. த லயன்ஸ் ரோட் லவுட்லி. எல்வை லவுட்லி, சத்தமாக, வேகமாக அப்படின்னா ஃபாஸ்ட்லி, ஸ்லோவாக அப்படி மெதுவாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்லோலி. இந்த ஆக அப்படின்னு வரும்போது எல்வை சேர்ப்போம். ஓகே, த லயன்ஸ் ரோட் லவுட்லி அண்ட் ராம் டுக் மெனி பிக்சர்ஸ். டுக், டேக் அப்படின்னா எடுக்கிறது, டுக்குன்னா எடுத்தான். ஸோ டுக் மெனி பிக்சர்ஸ். ஓகே, அடுத்தது அவர்கள் பறவை பிரிவுக்கு சென்றனர். அடுத்ததுன்னு சொல்கிறதுக்கு நெக்ஸ்ட் தே, அவர்கள் மூவ் டு த பேட் செக்ஷன். போனாங்க. ஸோ மூவ் டு த பேட் செக்ஷன். வண்ண கிளிகளும் மயில்களும் தங்கள் அழகால் அவர்களை மகிழ்வித்தன. வண்ண கிளிகள். ஸோ வண்ண கிளிகளுக்கு என்ன சொல்லுவோம்? கலர்ஃபுல் பேரட்ஸ் அண்ட் பீகாக்ஸ். வண்ண கிளிகளும் மயில்களும் அதோட பியூட்டினால் அவங்கள மகிழ்விச்சு. ஸோ என்டர்டைன்ட் தெம், அவர்களை என்டர்டைன்ட் தெம் வித் தயர் பியூட்டி. அதனுடைய பியூட்டினால். ஸோ வித்து போட்டிருக்கோம். ஓகேயா? சோனா சில விதைகளை கிளிகளுக்கு ஊட்டினால் அவை மகிழ்ச்சியுடன் சிலிர்த்தன. சோனா வந்து கொஞ்சம் விதைகளுக்கு சீடை வந்து கொடுத்தா. சோனா ஃபீட் அப்படின்னா கொடுக்கறது. ஓகேவா? இந்த ஒரு ஊட்டுறது தான் நம்ம ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஊட்டுனா அப்படின்னு சொல்கிறதுனால ஃபீடோட செகண்ட் ஃபார்ம் ஃபெட்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சோனா ஃபெட் சம் சீட்ஸ் டு த பேரட்ஸ் அண்ட் தே ஜப்ட் ஹாப்பிலி. ஜப்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பறவைக்கோ விலங்குகளுக்கோ ஏதோ கொடுக்கும்போது அந்த சந்தோஷத்தில் அந்த சிறகெல்லாம் ஆட்டுறது தான் ஜப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து இந்த ஆரும் ஈடியும் சைலண்ட், ஜப்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோனா ஃபெட் சம் சீட்ஸ் டு த பேரட்ஸ் அண்ட் தே ஜப்ட் ஹாப்பிலி. சந்தோஷமாக அது சிலிர்த்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு. அதன் பின் யானைகளை பார்த்தனர். ஒரு யானை தன் தும்பிக்கையால் தண்ணீரை தெளித்து அனைவரையும் சிரிக்க வைத்தது. ஒரு யானையை அதுக்கப்புறம் பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆஃப்டர் தேட் அவங்க பார்த்தாங்க. ஸோ தே சா. தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அவங்கள பற்றி தானே பேசுகிறோம். ஸோ தேங்கிற சப்ஜெக்ட், பார்க்குறது என்னது? வெர்பு. ஸோ சியோட பாஸ்ட் சா த எலிஃபண்ட்ஸ். அதுக்கப்புறமா அவங்க எலிஃபண்ட்டை பார்த்தாங்க. ஒன் எலிஃபண்ட், ஒரு எலிஃபண்ட்
தெளிக்கிறதுக்கு என்னது ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவோம். தெளிச்சதுனால ஸ்ப்ரேடு. ஓகே, ஸ்ப்ரேடு வாட்டர் வித் இட்ஸ் அப்படின்னா அதனுடைய ட்ரங்க், அதனோட தும்பிக்கையினால் தண்ணியை வந்து தெளிச்சிச்சு. மேக்கிங் எவ்ரி ஒன் ஹாப்பி. மேக்கிங் அப்படின்னா எல்லாத்தையும் சந்தோஷமாக அது ஆக்கியது, உருவாக்குறது தான் மேக்குன்னு சொல்லுவோம். சந்தோஷமாக அதை ஆக்கிச்சு, ஆக்கியது அப்படின்னு சொல்கிறோம். நடக்குது, கொஞ்சம் நேரம் நடக்கிறதுனால மேக்கிங் எவ்ரி ஒன் லாஃப் அப்படின்னா சிரிக்கிறது. ஓகே, மகிழ்வித்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு மதியானம் அவர்கள் மதிய உணவிற்கு அமர்ந்தனர். மதியானம் அவங்க மதிய உணவுக்கு வந்தாங்க. மதியானம் சொல்கிறதுக்கு அட் நூன் தே சேட் டவுன் ஃபார் லஞ்ச். தே அவர்கள் உட்கார்றதுக்கு என்னது சிட் டவுன் சொல்லுவோம். இது உட்கார்ந்தாங்கன்னு சொல்கிறதுனால சேட் டவுன் ஃபார் லஞ்ச். ஓகே, ராமு மற்றும் சோனா சாண்ட்விட்சை சாப்பிட்டுட்டு ஜூஸை குடித்தாங்க. ஸோ சாண்ட்விட்சை சாப்பிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு என்னது ஈட்டோட பாஸ்ட் ஏட். ராம் அண்ட் சோனா ஏட் சாண்ட்விச் அண்ட் ட்ரங்க் ஜூஸ். ஏன் ட்ராங்க் ஜூஸ் அப்படின்னா குடிக்கிறதுக்கு ட்ரிங்கோட பாஸ்ட் ட்ராங்க், ஜூஸை குடித்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா அவங்க டூரை கண்டினியூ பண்ணதுக்கு முன்னாடி சிறிது நேரம் ஓய்வெடுத்தாங்க. சுற்றுப்பயணத்தை தொடர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தே அவர்கள். ஓய்வெடுக்கிறதுக்கு என்னது ரெஸ்ட். இப்போ அதான வெர்பு. ஸோ ரெஸ்டட் ஃபார் அ வைல் பிஃபோர் கண்டினியூயிங் தேர் டூர். இங்கே ஒயில் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும். ஒரு ஆக்ஷன் கூட இன்னொரு ஆக்ஷன் கண்டினியூஸாக அந்த ஆக்ஷன் கூட தொடர்பு இருக்க அந்த டைமில் ஒயிலுங்கிற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம இதை நிறைய ஸ்டோரியில் பார்த்துருக்கோம். ஓகே, they rested for a while before continuing their tour. அவங்க டூரை கண்டினியூ பண்ணதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. ஓகேவா, மத்தியான வேளையில் அவங்க வந்து ஊர்வனை பார்க்கறதுக்காக போனாங்க. ஊர்வனை அப்படின்னா என்னென்னா நம்ம பாம்பு இதெல்லாம் சொல்லுவோம்ல, அதான் ஊர்வனை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, in the afternoon they visited the reptile house. ஊர்வனதுக்கு ரெப்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, they visited, they அப்படின்னா சப்ஜெக்ட், அவங்க visited அப்படின்னா போனாங்க. ஸோ visited the reptile house, ஊர்வன ஹவுஸுக்கு போனாங்க. சோனா வந்து கொஞ்சம் பயந்தா, ராம் வந்து அது வந்து அவனை கவர்ந்ததாட்டு அவன் உணர்ந்தான். ஓகே, கவர்றதுனா அப்படின்னா ஃபேசினேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோனா ஃபெல்ட், ஃபீலோட பாசஸ் ஃபெல்ட். சோனாங்கிறது சப்ஜெக்ட்டு, ஃபெல்ட் அப்படிங்கிறது வெறுப்பு, உணர்ந்தா. எ பிட் ஸ்கேர்ட் ஆஃப் த ஸ்னேக்ஸ். ஸ்கேர்ட் அப்படின்னா பயப்படுறது. ஸோ பிட் அப்படின்னா கொஞ்சம், ஆஃப் த ஸ்னேக்கை கண்டு பயந்த மாதிரி இருந்தா. பட் ராம் ஃபவுண்ட் தெம் ஃபேசினேட்டிங். ஃபவுண்ட் அப்படின்னா கண்டுபிடிச்சான், உணர்ந்தான். தெம் அப்படின்னா அந்த பாம்புகள், ஃபேசினேட்டிங் அதை கவர்ந்ததாட்டு உணர்ந்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க திரும்பி கிளம்புறதுக்கு முன்னாடி கிஃப்ட் ஷாப்பில் போய் சில நினைவு பொருட்களை அவங்க வாங்க போனாங்க. ஸோ பிஃபோர் லீவிங் தே பாட் சம் சுவனியர்ஸ் ஃப்ரம் த கிஃப்ட் ஷாப். சுவனியர்ஸ் அப்படின்னா நினைவு பொருட்கள். தே அவர்கள் வாங்கினாங்க. ஸோ பாட் சம் கொஞ்சம் நினைவு பொருட்களை கிஃப்ட் ஷாப்பில் இருந்து வாங்கினாங்க. ஃப்ரம் அப்படின்னா அங்கே இருந்து. ஓகே, ராம் வந்து ஒரு லயனோட கீச்செயினை வந்து சூஸ் பண்ணான், தேர்ந்தெடுத்தான். சோனா வந்து ஒரு எலிஃபண்டோட பிக்சரை எடுத்தா. இது எப்படி சொல்லணும், தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னது சூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சூஸோட பாசன்ஸ் சோஸ். ஸோ ராம் சோஸ் எ லயன் கீச்செயின். ஸோ ஒரு அப்படின்னா எ லயன் கீச்செயின், சிங்கத்தோட படம் போட்ட ஒரு கீச்செயினை வாங்கினா. அண்ட் சோனா பிக் அப்படின்னா எடுக்கிறது. பிக் எ ஸ்மால் எலிஃபண்ட் பிக்சர், ஒரு சின்ன எலிஃபண்ட் பிக்சரை எடுத்தா. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போனாங்க. ரொம்ப டயர்டாக போனாங்க, ஆனால் ஹாப்பியாக போனாங்க. ஸோ போகிறதுக்கு திரும்பி போனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிட்டன். ஸோ தே அவர்கள் ரிட்டர்ன்டு ஹோம் டயர்டாக போனாங்க, பட் ஹாப்பியாக போனாங்க. இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டே அட் த ஸூ. அந்த ஸூவில் அவங்களுக்கு அது வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு டேயாக இருந்துச்சு. ஸோ இருந்தது அப்படின்னு சொல்கிறதுனால வாஸ் போட்டிருக்கோம். ஓகே, வந்து நீங்கள் என்னெல்லாம் புதிய வெக்காபுலரி படிச்சிருக்கீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி இதோட மீனிங்கை கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒருக்க நீங்கள் எழுதி பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த 10 ஸ்டோரி பார்க்கலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.